பயங்கர இடியுடன் கூடிய ஒரு மலை பொழிந்து அமர்ந்திருக்கிறது. நான் பெரிய பேச்சாளன் கிடையாது. அவர்கள் பேச்சுக்கு முன்னால் என் பேச்சு எடுபடுமா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த சங்கமத்தில் நானும் ஒரு அங்கம். இந்த விழாவுக்கு பாண்டியன் கிராம பேங்க் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய மாநாடுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சேர்மன் கார்த்திகேயன் சார் அவர்களே, பொதுச் செயலாளர் பொது மேலாளர் ராமசுப்பு சார் அவர்களே, சங்கர சீனிவாசன் அவர்களே, போஸ் பாண்டியன் அவர்களே, லக்குவன் அவர்களே, சங்கரலிங்கன் அவர்களே, ஐஎஸ் அவர்களே, டி கிருஷ்ணன் அவர்களே, தோழர் பாலாஜி பாலகிருஷ்ணன் அவர்களே, மாதவராஜ் அவர்களே, வடநாட்டிலிருந்து வந்திருக்கும் ஏஆர்வியுடைய தலைவர்கள். எங்களுக்கு தெரிந்த ஏஆர்வி தலைவர் ஒரே ஒருவர் தான், திரு மாதவராஜ். ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோடு தான் இணைந்திருக்கிறோம் என்று நினைத்தோம். இப்பொழுது புதுசாக ஜிப்பா போட்டு ஆட்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களோட இணைந்து விட்டோம். தலைமை தோழர் சிபி கிருஷ்ணன் அவர்களே, தோழர் நாகபூஷணர் அவர்களே, தோழர் வெங்கடேஸ்வர ரெட்டி அவர்களே. அதாவது தோழர்களே, கடந்த 25வது ஆண்டு விழா மாநாடு கடந்த வருடம் 2012 நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது சேர்மன் அவர்கள் பொதுமேலாளராக இருந்தார்கள். திரு நடராஜன் அவர்கள் சேர்மனாக இருந்தார்கள். அது தெரிஞ்சோ தெரியவிடாமலோ வெள்ளி விழா மாநாடு என்று நடத்தியிருந்தோம். அதற்கு அப்புறம் நாமல் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஊந்துதல் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் மறைந்த தோழர் அன்புக்குரிய செல்வகுமார் திலகராஜ் அவர்களும் அருமை நண்பர் சோலைமாணிக் அவரும் ஒரு இரவு பூராம் பேசினோம். அப்பொழுது ஒரு இணக்கம் வரவில்லை. ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு இணக்கத்தை கொண்டு வந்தார் மாதவராஜ். முதலில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். விட்டுக் கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். விட்டுக் கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். எல்லாராலையும் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்துட முடியாது. ஒன்று தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர் பாண்டியன் கிராம பேங்க், அப்புறம் பாண்டியன் கிராம பேங்குடைய எம்ப்ளாயி, அப்புறம் தான் யூனியன். பாண்டியன் கிராம பேங்க் இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. பேங்க்கில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஒரு ஆதங்கம். பேங்க்கில் எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடும் ஒரு ஆர்வம். சேர்ந்துட்டோம். அப்புறம் எம்ப்ளாயி ஆகிட்டோம். அப்புறம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சங்கம், நெகோஷியேட் பண்ணுறது. அதனால் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வங்கி இல்லைன்னா நமக்குலாம் வாழ்க்கையே இல்லை. அப்புறம் தான் ஒர்க்கர்ஸ் யூனியன், ஏஆர்ஆர்பிஏ, பெஃபி, எவ்ரிதிங். அதனால் பேங்க்கை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிடணும். இதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பென்ஷன் வரல, நம்முடைய டெம்பரரி எம்ப்ளாயி கன்ஃபார்ம் ஆகலை, அப்ரைசர்கள் சங்கடப்படுகிறார்கள், டே டு டே பிரச்சனைகள் சமாளித்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவுமே இந்த பாண்டியன் கிராம பேங்க் பாண்டியன் கிராம பேங்க் இருக்க போய் தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு நிர்வாகம் காரணமே கிடையாது. 4 தொழிற்சங்கமாக ஆனதுக்கு காரணங்கள் யார்? நாம். நிர்வாகம் இல்லை. நிர்வாகத்தை வசதியாக போச்சு. 4 பேர் போய் 4 கோரிக்கை கேட்டோம்னா அப்படி செய்ய முடியும். நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு சௌரியமாக இருந்துக்கிட்டே இருந்தது. அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு நடக்கும். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு வரலாறுகள் நடக்கும். அந்த ஐஓபியில் கேட்டிங்கன்னா குப்தாவுடைய காலம் பொற்காலம்பாங்க. நம்முடைய வங்கியை எடுத்துக்கிட்டால் திரு கார்த்திகேயன் சாருடைய காலம் ஒரு பொற்காலம். அவர் பீரியடில் தான் இது நடக்கின்றது இருக்கு. மனசார நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நிர்வாகியாகவோ ஒரு வித்தியாசமான எண்ணத்தோடோ நம்மளை குலைக்க வேண்டும் என்றோ நமக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்றோ உண்மையான நோக்கம் அவருக்கு கிடையாது. ஒன்றாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் வென்றெடுக்கலாம். நாங்கள் இப்பொழுது ஒன்றாகிவிட்டோம். வென்று எடுப்போம். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக செயல்படுவோம். பாண்டியன் கிராம பேங்க் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அங்கீகரிக்கப்படுகிறது. இதை சேர்மன் அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு அங்கீகாரம் நீங்கள் தர வேண்டும். ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தொழிற்சங்கமாகும். பாண்டியன் கிராம வங்கி தலைமை அலுவலகத்தில் எங்கள் தோழர்களுக்கு என்று ஒரு அறை ஒதுக்கப்பட வேண்டும். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியாக இருக்கட்டும், அங்கே அதிகாரி அலுவலுக்கு ஒரு அறை,
ஊழியர்களுக்கு ஆனப்பட்ட தொழிற்சங்க தலைவருக்கு ஒரு அறை இருக்கிறது. அங்கே வந்து யாருமே ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது கிடையாது. தொழிற்சங்கத்துக்கு தான் செல்கிறார்கள். அவருடைய ஹவுஸ்லிங் லோன் ஆகட்டும், லீவ் ஆகட்டும், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் இதாக மெடிக்கல் அலவன்ஸ் ஆகட்டும் செல்கிறார்கள். எங்களுக்கு இப்போ நம்ம பாருங்க, ஏரியா ஆஃபீஸில் நம்ம ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ஹெட் ஆஃபீஸில் கிடையாது. ஒவ்வொருத்தராக போய் கெஞ்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஜிஎம் மூடு சரியில்லை சார் ஒருத்தர் சொல்லுவான், பண்ணி போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஈஏக்காரங்க உள்ளே போயிருக்காங்க, நம்ம போகக்கூடாது, அவங்க 100 நாளைக்கு போவோம் அப்படின்னு போவோம். இப்படி தான் நம்ம பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இனிமேல் அவ்வாறாக இருக்கக்கூடாது. நிர்வாகத்து கூட நாங்கள் ஒத்து வருகிறோம். உங்களுக்கு என்ன தேவை? டெபாசிட் அச்சீவ் பண்ண வேண்டுமா, என்பிஏ குறைக்க வேண்டுமா, அட்வான்ஸ் ரெக்கவரி செய்ய வேண்டுமா, எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம். எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் எங்களுடைய தொழிற்சங்க தோழர் அங்குள்ள நிர்வாகத்தில் உள்ள சீஃப் மேனேஜரிடம் தங்களது கோரிக்கைகள் சொல்ல, இவருக்கு சிசி லோன் வரவில்லை, இந்த தடவை சிசி லோனுக்கு நமக்கு இம்மிடியேட்டாக சேங்ஷன் ஆகி சேர்மன்ட்ட சொன்னோம். நம்முடைய சிஎம்டி அவர்களை நேரத்தில் பாராட்ட வேண்டும். அவர்கள் அதை முனைப்பாக எடுத்து எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பண்ணினார். எல்லாருக்கும் அந்த லோன் போய் சேர வேண்டும், அந்த நோக்கம் உள்ளவர்கள் தலைமை அலுவலகத்தில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு பேங்கை காப்பாற்றணும். பேங்கில் உள்ள எம்ப்ளாயி நல்லா இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? வந்திருக்கிறது 2 பேர், இங்கே இருக்கிறது 998 பேர். இந்த 2 பேர்த்தை கெடுக்கிறது யாரு? நம்ம ஆளுங்க. ஒவ்வொருத்தரை பற்றி போட்டு கொடுக்குறது சாருக்கு தெரியுமா? இதுவரைக்கும் நான் போயிருக்கேன் பேச்சுவார்த்தைக்கு சார்கிட்ட, ஜிஎம்ஆக இருக்கும்பொழுது சரி, இப்பொழுது சேர்மனாக இருக்கும்பொழுது சரி, எத்தனையோ டிசிப்ளின் ஆக்ட்ஸ், சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸ், டிஸ்மிஸ் ஆர்டர்லாம் தனிப்பட்ட முறையில் அதை எவ்வாறு முடிக்கலாம் என்று தான் யோசித்திருக்கிறார். அதை எவ்வாறு செட்டில் செய்யலாம் பாலு, இதை எப்படி அந்த பையனை உள்ளே கொண்டு வரலாம். அன்னைக்கு கூட நானும் மாதவராஜ் சந்திக்கும் போது நம்மள்கிட்ட கிளார்க்காக இருந்து பாஸ் பண்ண பையங்க ஒரு 3 பேர் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்கள உள்ளே கொண்டு வரணும். அது முடியாதுன்னு ஒரே வாரத்தில் சொல்லிடலாம். நம்ம யோசிப்போம் செய்கிறதுக்கு, பாசிட்டிவான ஒரு அப்ரோச், நமக்கு செய்யணும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது செய்வோமே, ஆனால் இவங்க செய்ய தயாராக இருக்காங்க. அப்போ யார் செய்ய மாட்டேங்கிறா? அவங்களுக்கு வரணும், ப்ராப்பராக நோட்டு வரணும், நோட்டாக செய்யணும். ஒரு மேனேஜர் ஒரு தப்பு சொன்னால் 9 தப்பு எடுக்கிறாங்க இவங்க. சார், நான் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வங்கி நல்லபடியாக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு தக்க தளபதிகள் இருக்க வேண்டும். நாங்கள் இன்னார்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு ஒத்தாசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த நிர்வாகம் உண்டு. அங்கே இருந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துட்டு பார்க்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மேசனும் 23 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு வங்கியை 1 கோடி ரூபாய் ஆக்கிக்கிறார் ஒரு மேனேஜர். சாத்தியமா? அந்த 1 கோடியில் அவருக்கு 1000 ரூபா கூட பங்கு கிடையாது வங்கிக்கு. அதே மேனேஜர் ஒரு ஆர்எல் வாங்கவில்லை, ஒரு என்பி ஆகிவிட்டது, அவர் அக்கௌண்ட்டில் இருந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருந்து எவ்வளவு ரூபாய் பிடிக்கலாம் என்று ஒரு கூட்டம் அங்கே திட்டம் போட்டு வேலை பார்க்கிறது. 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ண அந்த மேனேஜர் அவருடைய இதை ரெக்டிஃபை பண்ணிட முடியாதா? செய்யலாம். பேங்கில் கரெக்ட் பண்ணட்டும், தப்பு போட்டட்டும். தப்பு பண்ணவங்க நீங்கள் சொல்லுங்கள், கண்டிங்க, தண்டனை கொடுக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் இப்போ தான் ஞானபிரகாஷ் சார் சொன்னார், 6 மந்த்ஸ்க்கு முன்னால் அவங்களை ரிலீவ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் செய்யுங்க. கடைசி நாள் வரைக்கும் மேனேஜராக வேலை பார்க்கிறார்கள். 30ஆம் தேதிக்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீ இதெல்லாம் தப்பு பண்ணிருக்க. 3 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தது மேனேஜருடைய தவறா? யார் கொடுக்க சொன்னா? 30 லட்சமாக கொடுத்தாங்க. 3 லட்ச ரூபா கொடுக்க சொன்னது நிர்வாகம். 30 லட்சம் கொடுத்தா தப்பு. எத்தனை பிரான்ச்சில் எத்தனை பேங்கில் எல்லாரும் ரெனிவல் வாங்கியிருக்காங்க, பட்டா வாங்கியிருக்காங்க. சேர்மன் நாலேஜுக்கு போகிறதில்லை. ஆகவே இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நாம் நெகோசியேஷன் முறையில், பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விட்டு கொடுத்து ஜெயிக்க வேண்டும். பேங்கில் வந்துட்டு இனிமே இன்ட்ரெஸ்டே வரக்கூடாது. பிரச்சனை ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு வட்டார மேலாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு தொழிற்சங்க பிரதிநிதி வேண்டும். எங்கேயுமே கிளார்க் கிடையாது. ஆர்எம்ஐ பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அங்கே உள்ள அலுவலரை பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்கே ஏன் ஒரு நீங்கள் கிளார்க் போடக்கூடாது, ஹெட் ஆஃபீஸில் போடக்கூடாதுன்னு சொன்னது யார் சொல்லுங்கள்? அவர் தவறாக செயல்பட்டால் 100 வரை நாங்கள் தருகிறோம். நிர்வாகத்தை மீறி செய்வதற்கு அல்ல. எங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேண்டுமா இல்லையா? திருநெல்வேலியில் இருந்தும் ராமநாடு ஒவ்வொருத்தரையும் கார் எடுத்து போயிட்டு வர முடியுமா?
இதெல்லாம் நாங்கள் சேர்மனும் கிரீவன்ஸாக சொல்லுகிறோம். சார் இருக்கும்போது எல்லாத்தையும் பண்ணி தந்துடுவார். ஏன்னா பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவர். அதனால் லாமலும் வங்கிக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். மாதவராஜ் சொன்ன மாதிரி பேரில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னதாக சொன்னார். உண்மையிலே அதான் சொன்னேன். என்ன இருக்குது இன்றைக்கி பலம் பொருந்திய ஏஆர்பியை பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோ. ஆனால் என்யூபியை பற்றியும் ஐபோக்கை பற்றியும் எனக்கு தெரியும். திரு கிருஷ்ணன் சார் அவர்கள் சொன்னார்கள், உங்களை பற்றி உங்கள் பேங்கில் நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை, ஐஓபியில் அதிகமாக கேள்விப்பட்டேன். பாண்டியன் கிராம பேங்கில் இப்படி ஒரு பாலு என்று ஒருத்தர் உண்டு என்பதை நான் ஐஓபியில் கேள்விப்பட்டேன், ஆனால் உங்கள் வங்கியில் கேள்விப்படலை என்று என்னை சந்தித்தவுடன் சொன்னார். நான் அவரை பார்த்ததில்லை. நான் அதில் எப்படி கணக்கு போட்டுக்கொண்டேனால், பாண்டியன் கிராம பேங்குள்ள எம்ப்ளாயிக்கு ஐஓபியில் காரியம் சாதிக்க முடியும் என்னால். இப்போ டெல்லியில் உள்ள ஏஆர்பியாலையும் காரியம் சாதிக்க முடியும். இங்கே நம்மளால் சாதிக்க முடியும். நமக்கு தேவை அதுதானே. நமக்கு தேவை என்னங்க, ஒரு பாண்டியன் கிராம பேங்க் எம்ப்ளாயி என்ன தேவை? பேரா? ஏஆர்பியா, என்யூபியா, ஐஓக்கா? இல்லை, அவனுக்கு காக்கப்பட வேண்டும், அவனுக்கு பென்ஷன் வர வேண்டும், அவனுடைய பணி பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய டிஏபிள் பாஸ் பண்ண வேண்டும், அவனுடைய லோன்கள்லாம் கிடைக்க வேண்டும். இதுக்கு தான் தொழிற்சங்கம். இதுக்கு தேவையில்லாமல் ஒரு பேனரை வச்சுக்கிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு போய் வச்சுருங்க. இன்று காலை கூட தோழர் பாலு அவர்களிடம், திரு ஆனந்தகுமார் அவர்களிடம் நான் உரையாற்றிவிட்டு வந்தேன், தங்களுடைய வாழ்த்து வேண்டும் என்று. அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையானவர்கள். பாலு ஒற்றுமையை நோக்கி போகும்பொழுது நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய பெருந்தன்மை! ஏன்னா தொலைநோக்கு பார்க்கிறார்கள். இந்த சங்கத்துக்கு இது சரியான தருணம். எத்தனை நாள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது? என்னைக்காவது நம்ம சண்டையை சேர்த்து வைப்பதற்கு யாராவது வந்திருக்காங்களா? கிடையாது. நானும் மாதவராஜும் முடிவு எடுத்தோம். அப்புறம் லெக்கோனும் சங்கலையும் முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தால் தான் முடிவு பண்ண வேண்டும். நான் மாதவராஜிடம் ஒன்றே மட்டும் சொன்னேன், என்னிடம் பேசி வருவதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி கொண்டு வரக்கூடாது. திறந்த மனத்தோடு வாருங்கள். நாம் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் இருந்தால் பேச்சுவார்த்தை தொடரும். வேறு எதையாவது வச்சுக்கிட்டு பேசுகிறோமானால் இந்த பேச்சுவார்த்தை நடக்காது. விளங்குதான் உங்களுக்கு? ஒரு தொப்பியை கழட்டி போட்டு அடுத்த தொப்பியை கழட்டி போட்டுருவோம், அவ்வளோதானே. நான் உன்னை இறக்குனா அவர் உன்னை இறக்கிட்டார். இறக்கினாலும் சேர்ந்துருப்போம், அது வேறு விஷயம். நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம். அப்புறமா அதையும் சிந்திக்கணும், யார் நமக்கு என்ன லாபம், இந்த பாண்டியன் கிராம பேங்குடைய எம்ப்ளாயீஸுக்கு என்ன லாபம், அதுக்கு என்ன தேடாக ஒரு இடத்துக்கு போயிடலாம். 2 பேரும் கிடச்சிட்டு அங்கே போய் 4வது ஆளாவோ 6வது ஆளாவோ 2 பேர் நிற்க வேண்டும். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், அது ஒன்று வச்சுக்கணும். இங்கே பேச்சுவார்த்தைக்கு பேச போகிறது யார்? நானும் மாதவராஜ். இங்கே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சேர்க்க போகிறது யார்? நானும் மாதவராஜ். இல்லை தோழர் பாலாஜி, சங்கர சீனிவாசனும், இல்லை தம்பி அருணும் மணியும், இப்படி தான். அப்போ நம்ம எங்கே வச்சுக்கணும்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? தேவையில்லாத உன்னை வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டு புதுசாக வர பையங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொருத்தட்டையும் கையெழுத்து வாங்கிறதுக்கு வாசல் நிற்கிற அசிங்கத்தை பார்த்தீங்கன்னா, அப்புறம் வீடு வீடாக கழட்டி போடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அந்த கையெழுத்து வாங்குறது. இதுக்கு வேனு, காரு, சாப்பாடுன்ட்டு. ஆகவே தோழர்களே, ஒற்றுமை ஒன்று தான் தொழிற்சங்கத்தை வலுப்படுத்தும். ஜாக் ஒன்று இருக்கிறது, அந்த ஜாக்கை உடைவிட மாட்டோம் நாங்கள். சேவா ராஜேந்திரன் சொன்னார், அவரையும் இணைத்து உங்களுக்குள் எந்தாவது ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதுவரை இந்த ஒர்க்கர்ஸ் யூனியன் உங்களுக்காக காத்து இருக்கும். 2 பேரும் என்னை பங்கு போட்டாங்க. பால் எனக்கு நெருக்கமானவர், உனக்கு நெருக்கமானவர். நான் எல்லாத்துக்கும் நெருக்கமானவன். சேவாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், ராஜேந்திரனுக்கும் எனக்கும். ஆகவே நாங்கள் இறந்து விட்டோம், மற்றவர்களை விட்டு விடுவோம் என்று கிடையாது. நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இணைந்து நம்முடைய காரியங்களை வென்று எடுப்போம். சார் அவர்கள் போன வாரம் சந்திக்கும் போது சொன்னார், இனிமேலாம் மேனேஜர்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது 1 மாதத்துக்கு முன்னாலே எல்லாம் ஃப்ரீ பண்ணிடுவேன். சிஓட்ட நான் பேசியிருக்கேன், உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எவ்வளோ பெரிய வார்த்தை! தயவுசெய்து நானும் சொல்லுகிறேன், மேலாளர்களாக இருக்கிற மேனேஜர்கள்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு தயாராகிக்கிறது. வீட்டுக்கு செல்லும் பொழுது அடுத்த மாதம் நமக்கு பென்ஷன் இல்லை, நமக்கு இருக்கிற பணத்தை கொண்டு போய் செல்லணும். கடைசி வரைக்கும் சொல்லணும் போடுறது, யாராவது செஞ்சு கொடுத்துருவான்ட்டு வேண்டாம். ஹெட் ஆஃபீஸ் போங்க,
ஏவிடியை பாருங்கள், சேர்மனை பாருங்கள், ஜிஎம் பாருங்கள், பிரச்சனை என்னன்னு பாருங்கள். இப்போ அங்கே நிறைய நெகோசியேஷனுக்கு ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு கிடைத்த ஆரம்பங்கள் ஒவ்வொருத்தரும் முத்தான ஆட்கள். ஏதாவது உதவி நம்ம ஆட்கள் தானே இருக்காங்க. பேசுங்க, ஒரு ஆள் இல்லாட்ட அடுத்த ஆள்கிட்ட பேசுங்க. பேசி நிம்மதியாக ரிட்டையர் ஆகணும். மேனேஜர்கள் பூரா பதறிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் ஆஃபீஸரான ஆசைப்பட்டாங்க. இப்போ ஏன்டா ஆஃபீஸர் ஆனதுன்னு பயப்படுறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள்லாம் நல்ல ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா வேலை பார்த்தா தான் சேர்மன் சொன்ன மாதிரி அந்த டெபாசிட் அட்வான்ஸு எல்லாம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அதனால் நம்மளுடைய சேர்மன் ஜிஎம் காலத்தில் நமக்கு வேண்டிய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். நம்ம நெகோசியேட் பண்ணிக்கிடலாம். யாருக்கும் எந்த ஒரு சிராய்வும் வராமல் காக்கப்படுவீர்கள். ஆகவே இனிமேல் நம்ம இஏ தோழர், நம்ம டபிள்யூ தோழர் கிடையாது. எல்லாருமே பிஜேபி டபிள்யூடைய தோழர்கள். ஆகவே ஒன்றுபட்டு செயல்படுவோம், வங்கியை வளர்ப்போம். காட்டு கொடுத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.